இந்த கொஷினில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் XOZ அண்ட் ஆங்கிள் ZOY, அதாவது ஆங்கிள் XOZ இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ZOY இந்த ஆங்கிளும் நமக்கு லீனியர் பேர்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ரெண்டு ஆங்கிள் நமக்கு லீனியர் பேர்னு சொல்லிட்டாங்களோ அதை ரெண்டுத்தையும் நம்ம பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் மேக் ஆகும். லீனியர் பேரோடைய கண்டிஷனே இதுதான். லீனியர் பேர் அப்படின்னு சொன்னால் எப்போ நம்ம ரெண்டு ஆங்கிள்ஸ் நம்ம லீனியர் பேர்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு மேக் ஆகும். அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் மேக் ஆகுது பண்ணும்போது அடுத்த விஷயம் நமக்கே தெரியும். அப்போ ஆங்கிள் XOY அண்ட் ஆங்கிள் ZOY, XOZ அண்ட் ZOY இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிக்கணும், 180 டிகிரி கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆர் லீனியர் பேர். ஆமாவா? இந்த இடத்துல ஆங்கிள் XOZ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 3x - 2 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ZOY நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ZOY இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 5x + 6 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் பக்கம் எழுதிக்கலாம். இங்கே 3x + 5x தென் -2 இருக்குது, இங்கே +6 இருக்குது. -2 + 6 = 180. அடுத்து இங்கே மொத்தம் நமக்கு 8 டைம்ஸ் x இருக்கா, 3 டைம்ஸ் x இருக்குது, இங்கே ஒரு 5 டைம்ஸ் இருக்குது, மொத்தம் 8 டைம்ஸ் x இருக்குது. ஈக்குவல் டு இருக்கிற 180 நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். தென் 6 goes to +6 goes to next side as -6, -2 goes to next side as +2. 180 - 6 is சாரி, இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளாக வந்துட்டு -4ன்னு வச்சுக்கலாமா. அப்போ 180 - 4 is 176. அப்போ 8 times x = 176. அப்போ x = 176 divided by 8. 1 8s are 8, 2 8s are 16, remainder 1. Again 16 தான் ஃபார்ம் இருக்குது, ஸோ 2. அப்போ therefore x = 22. எக்ஸோட வேல்யூ நமக்கு 22. அப்போ அவங்க ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான், சாரி எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 22. அவ்வளோதான் முடிஞ்சது.